என்ன பண்ணாலும் இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் பிளாக் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் என்னன்னா தோசை கூட நைட்டு தலைவர் வச்சு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போவும் எனக்கு தோசை ஊற்றி கொடு சட்னி வச்சு அப்படின்னாங்க. சரி, நான் அதை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இந்த கேப்பில் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா. இன்னைக்கான ஸ்பெஷல் என்னன்னா புதினா ரைஸ். அந்த தம் உடைக்கிறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அந்த தம்மு உடைச்சோம்னா செம்ம ஸ்மெல்லோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கீ பிடிக்குமோ அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு சைட் டிஷ் வந்து இந்த எக்கை குட்டி குட்டியாக பாயில்டு எக்கை கட் பண்ணி போட்டு ஒரு ரோஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். இது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வந்திருக்குங்கிறத அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அவர் தோசையே சாப்பிட்டாலும் எப்பவுமே சரி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறானோ அது கொஞ்சமாவது சாப்பிட்டு பார்த்துடணும். என்னன்னா காலையில் சமைக்கிற அந்த ஃபுட்டில் எப்பயுமே அந்த சால்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், அது எப்போ இருந்தாலும் அது கம்மியாக தான் இருக்குது. அவர் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பேக் பண்ணுவேனே. இந்த காம்போவும் சூப்பராக இருக்குது, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணேன். இதை நான் ரொம்பவே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்காது, கண்டிப்பாக உப்பு இருக்காது. ஆனால் நைட் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுல உப்பு இருக்கும். அதையும் டேஸ்ட் பண்ண மாட்டேன், இதையும் டேஸ்ட் பண்ண மாட்டேன். அது எப்படின்னு தான் எனக்கும் புரியல. அவரே கேட்பாரு, எப்படிமா மார்னிங் பண்ணுறதுல உப்பு இருக்க மாட்டேங்குது, இதில் மட்டும் இருக்குதே, ஆனால் இதையும் டேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறியே, இது என்ன வியாதி மாதிரியான்னு கேட்குறாரு. அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு போல. அவருக்கு ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த தோசைக்கல்ல இன்னைக்கு ஒரு கை பார்த்தே ஆகணும்னு வந்துட்டேன். அம்மா தோசைக்கல் வாங்கி கொடுத்தது ஒன்று தான், நான் அதை பழக்கிறேன், இன்னும் பழக்கிறேன். எங்கள் அண்ணா அக்காலாம் பழக்கி நல்லா தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். சரி, இன்னைக்கு என்னாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஆனியனை ரஃபாக சாப் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரை அது இது நல்லா பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லா பழகிருச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைம் ஆனியன் வதக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கி அதை தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறம் ஒரு 2-3 தோசை சும்மா ஊற்றி பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 தோசையை தூக்கி போட்டேன். ஒரு மாதிரி பிளாக் கலர் இது வரும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தூக்கி போட்டேன். எனக்கு அது மனசே வரல. 2 கரண்டி மாவு வேஸ்ட் பண்ணுறமேன்னு இருந்துச்சு. இருந்தாலும் பழகணும் இல்லையா, அதனால் அதை தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் தோசை வந்து முட்டை தோசையே ஊற்றினேன். சரி, முட்டை தோசை ஊற்றினா கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றினேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துச்சு. இன்னும் ஒரு 2-3 தோசை ஊற்றினா சரியாக போயிடும். நம்மால் செஞ்ச சட்னி கூட நல்லா முட்டை தோசை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு. டிவி பார்த்துட்டே ஜாலியாக சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எனக்கு ஒர்க் இருக்குது, அதை போய் பார்க்கணும்.